அந்த ஆளுங்கட்சி செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளை கூட மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். 21 முதல் 26 வரை எதிர்கட்சியாக இருந்த அதிமுக அந்த வேலையை செய்யவே இல்லை. ஆனா அந்த காலகட்டத்தில் கூட துணிச்சலாக செயல்பட்டவர் அண்ணாமலை. அவர் பழிவாங்கப்பட்டாரோ நீக்கப்பட்டாரோ ஒரே சோர்வு. அதற்கு காரணம் என்னுடைய பார்வையில் கிரகம் தான் காரணம். அந்த அண்ணாமலை விட்ட இடத்தை தொடர்ந்தவர் விஜய். நான் இப்ப கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன், மீண்டும் அண்ணாமலை கையில் வேலினை எடுப்பார். ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலத்துடன். இவர்னால அரசியலை புரட்டி போட முடியுமா சார்? இப்ப பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி ஜீவனஸ்தானத்திற்கு போகின்ற போது ஆட்சியில் இருப்பவர்களையும் பதவி விட்டீர்கள். இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவான பலனை சொல்றேன். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி கேது ஜென்ம ராசிக்குள்ள வரார். அப்போ வாழ்க்கையில எத்தனை சங்கடங்கள் இருக்கிறதோ, நெருக்கடிகள் இருக்கிறதோ, போராட்டங்கள் இருக்கிறதோ, அத்தனையையும் அந்த ராசினர் அனுபவித்தாக வேண்டும். அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்படி ஆரம்பிச்சுட்டு அவர் ஃபர்ஸ்ட் களமாட போற தேர்தல் 2031 தான். என்ன மாதிரி இருக்கும் அடுத்த தேர்தல்? 31 3 கட்சிகளுக்கு பலமான தேர்தலாக இருக்கும் போட்டி. இந்த 3 கட்சிகளும் நிச்சயமாக களத்தில் வேகமாக செயல்படுவார். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஜோதிட வித்தகர் பரணிதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு சோசியல் மீடியாவோட பெரிய டாபிக்கே அண்ணாமலை அவர்கள் தான். எங்க எடுத்தாலுமே இந்த மனுஷனுக்கு வேற ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்க போகுது, இதுக்கு மேல அவரோட அரசியல் பயணம் பயங்கரமா விஸ்வரூபம் எடுக்க போகுது அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. நீங்களே சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அந்த மாதிரி சொல்லி இருந்தீங்க, விஸ்வரூபம் கண்டிப்பா எடுப்பாரு, நீங்க பார்க்க போறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரியான செயல்கள் தான் இங்க நடந்துட்டு இருக்குது. உண்மையிலே அவரோட ஜாதகம் என்ன சொல்லுது, எப்படி பண்ண போறாரு? ஒரு இளைய தலைமுறையாக இருந்து ஒரு நல்ல கேள்வி கேட்குறீங்க, ஒரு ஆர்வத்தோட கேட்குறீங்க. சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அண்ணாமலை எப்பொழுதுமே பேசும் பொருள் தான். அவருக்கு பதவி இல்லைனாலும் பேசும் பொருள் தான். அவருடைய செயல்பாடுகளை நீங்க கடந்த காலத்தில் பார்க்கணும். முதல்ல ஒரு மனிதனை நம்ம எப்படி இடப்படுறோம்னா, கடந்த காலத்தில் எப்படி செயல்பட்டார். ஐபிஎஸ் போகல, அரசியல் காலத்துல புரியுங்களா? ஏன்னா இப்ப அரசியல் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ மிகப்பெரிய செல்வாக்கை தமிழகத்தில் பாஜகவிற்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணாமலை. அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதனால் தான் தமிழகத்தில் பாஜக கால் ஊன்றியது, ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கியது. அதே நேரத்தில் நடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கென்று ஒரு வாக்கு வங்கியும் உருவாக்கி கொடுத்தவர் அண்ணாமலை. அதை மறக்க முடியாது. இப்போ ஜாதகத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜாதகம் எந்த அளவிற்கு பலன் கொடுக்கிறது என்பதை பார்க்கணும். அப்போ 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சூரிய திசை வருது. அதுவரையில் செல்வாக்கோடு கோலோச்சி கொண்டிருந்த அண்ணாமலை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த செல்வாக்கு அவருக்கு இல்லை. சட்டமன்றத்தில் போட்டியிடும்படி சொன்னது கூட அவர் விலகிவிட்டார். பெரிய அளவில் ஒரு தாக்கம் என்பது இல்லை. அதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக பாஜகவில் ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. ஒரு மனிதனுடைய தலைவின் கீழே தான் ஒரு கட்சி வலிமை அடையும். புரட்சி தலைவராகட்டும், புரட்சி தலைவராகட்டும், கலைஞராகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், இப்படி ஒரு மனிதருக்காகத்தான் சில கட்சிகள் செல்வாக்கோடு இருக்க முடியும். சாதாரணமான ஒரு கட்சின்னு யோசித்தால் கூட சீமானுக்காக ஒரு அணி இருப்பாருங்க. அப்ப அந்த ஒற்றை தலைமைக்காகத்தான் ஒரு அணியே இருக்கும். கண்டிப்பா அது மக்களுடைய நம்பிக்கையை வாங்கணும். முதல்ல அண்ணாமலையை பொறுத்த வரையில் அவருடைய அரசியல் பயணம் என்பது மிக பாராட்டப்படக்கூடிய ஒரு பயணம். இளைஞர்களுக்கு எப்பொழுதுமே அவர் ஒரு கனவு நாயகனாகவே இருந்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்னா, யதார்த்த மனிதன். என்ன காரணம் யோசிக்கணும். என்ன காரணம்னா, ஒரு மனிதர் எல்லா இளைஞர்களுக்கும், உங்களை போன்ற எல்லா இளைஞர்களுக்கும் இந்த சமூக அவலத்தின் மீது நிறைய கோபம் இருக்கும். கண்டிப்பா அதை உங்களால உங்கள் சூழ்நிலையோ, உங்களுடைய பிறப்போ, உங்களுடைய மற்ற விஷயங்களோ நேரில் களத்தில் இறங்கி உங்களால் போராட முடியாது. இப்போ அந்த இடத்திற்கு உங்களுடைய பார்வையில எதையெல்லாம் எதிர்க்க நீங்கள் நினைத்தீர்களோ அதை எதிர்ப்பதற்கு ஒரு மனிதன் உருவாகி இருக்கிறான். அந்த மனிதனுக்கு பின்னால் உங்களுடைய பார்வை போகும். அப்படித்தான் அண்ணாமலையின் பின்னால் ஒரு இளைஞர் பட்டாளம் தமிழகத்தில் திரண்டது. குறிப்பாக இளைஞர் பட்டாளம் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நபராக ஓடோடி உழைத்திடக்கூடிய
ஒரு சொகுசான வாழ்க்கை வாழவில்லை. ஓடோடி உழைத்திடக்கூடிய, களப்பணி ஆட்டிடக்கூடிய நபராகத்தான் அண்ணாமலை இந்த நிமிடம் வரை இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது யாராவது எப்படியாவது பேசிட்டு போற, நம்ம அரசியல் பேசணும் அவசியம் இல்லை. இப்போ 2025 அவருக்கு ஒரு பலகீனமான நேரம் ஏற்பட்டது. இப்போ நம்மோடு இருப்பவர்களை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அந்த இழப்பு எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது? பாஜக ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சொல்லியது காரணமாக, எடப்பாடியாருடைய நெருக்கடி கொடுத்ததன் காரணமாக அவரை தலைமை பொறுப்பிலிருந்து வெளியில் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இது நெருக்கடி, புரியுங்களா? அதனால் கூட அவர் சோர்ந்து விடவில்லை. சோர்வு நிச்சயமாக இல்லை. ஆதாய அரசியல் அவர் பண்ணல. அதுதான் சார் இப்போ பெரிய ஒரு அதிசயமாவே இருக்குது. ஒரு மனிதனுக்கு தான் பதவி போயிடுச்சு, இல்லாட்டி அந்த பதவிக்கான மரியாதை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த மனிதனும் சோர்ந்து போவான், இல்லாட்டி கண்டிப்பா அவர் மேல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கும். ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு அந்த நெகட்டிவ் இம்பாக்ட், நான் மனிதனாக இருக்கிறேன், நான் தலைவனாக இருக்க விரும்பல, நான் மனிதனாக இருக்கிறேன், எதை செய்ய வேண்டுமோ நான் செய்ய முடியும். நேற்று வரை பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியில அதற்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டிய நிலையில அண்ணாமலை இருந்தார். இன்றைக்கு ஒரு சுதந்திர பறவையாக மாறி இருக்கிறார். நீங்க, நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்முடைய சேனல்லே பேசியிருக்கேன், நம்ம பொது மீட்டிங்கில் கூட பேசியிருக்கேன். ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், இது ஜாதகத்து உட்பட்ட விஷயம்தான். ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது என்றால் அதற்கு வலிமையாக இருக்கின்ற ஒரு கட்சி அந்த ஆளுங்கட்சி செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளை கூட மக்கள் மத்தியில் கொண்டு போகணும், அதை எதிர்த்து பயணப்படணும், போராட்டங்கள் பண்ணணும், மக்கள் கவனத்துக்கு கொண்டு போகணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் 21 முதல் 26 வரை எதிர்கட்சியாக இருந்த அதிமுக அந்த வேலையை செய்யவே இல்லை. கவனமாக கொண்டு வரணும். ஆனா அந்த காலகட்டத்தில் கூட துணிச்சலாக செயல்பட்டவர் அண்ணாமலை. எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை பாஜக தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலை மிக துணிச்சலாக செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தவறுகளையும் பட்டியல் போட்டு புள்ளி விவரத்துடன் கூறி மக்கள் மனதில் இடம்பெற்றார். அப்போ இவர்களை எதிர்ப்பதற்கு இவர்தான் சரியான நபர் என்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. இடையில ஒரு சோர்வு, அவர் பழிவாங்கப்பட்டாரோ நீக்கப்பட்டாரோ ஒரே சோர்வு. அதற்கு காரணம் என்னுடைய பார்வையில் கிரகம்தான் காரணம். சூரிய திசை எப்பொழுது தொடங்கியதோ அந்த நேரத்திலிருந்து அவருக்கு சறுக்கல் ஏற்பட்டது. முடிஞ்சு போச்சுங்களா? அதே நேரத்தில் அடுத்த ஒரு பார்வை பாருங்க, அந்த அண்ணாமலை விட்ட இடத்தை தொடர்ந்த ஒரு விஜய், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு விஜய், இளைஞர்களிடம் இன்னும் அப்படியே அந்த கூட்டம் என்னாச்சுன்னா விஜய் பிராடி ஆரம்பிச்சது. ஏன்னா இன்னொரு தகவலையும் நான் சொல்லியிருந்தேன். என்ன தகவல்னா, எப்பொழுது ஒரு 2ஆம் இடத்து ராசி 12ஆம் இடத்து ராசி அதிபதி, இப்போ சிம்ம ராசிக்காரன் வச்சுக்கல, யாரு முன்னாள் முதல் ஸ்டாலின் சிம்ம ராசி, அவருக்கு 12ஆம் இடத்து ராசி யாரு? கடகராசி. அப்போ இவரை எவரால் வீழ்த்த முடியும் என்றால் கடகராசினரால் தான் சிம்ம ராசினை வீழ்த்த முடியும். புரியுங்களா? விரயம் செய்யக்கூடிய ராசி இதுல கடகராசி. சிம்ம ராசியை விரயம் செய்யக்கூடிய ராசி கடகராசி. அவர் வந்தாரு, விரயம் செய்து விட்டார், ஆட்சி மாறிவிட்டது. அப்போ அவருடைய சொச்சம், அவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தாக்கம் விஜய் கையில் எடுத்தார். இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் விஜய். இது ஆனாலும் அவர் சோர்ந்து விடவில்லை. இன்னும் அவருக்கான தளம் அப்படியே தான் இருக்கு. அவருடைய பயணமும் இந்த நேரத்தில் தேவைப்படுது. அன்றைக்கு திமுகவிற்கு எதிராக களமாடினார். இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு எதிராக பேசுவதற்கு சரியான ஆட்கள் இல்லாத நிலையில் பேசுவதற்காக, அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக இப்போது அண்ணாமலை வந்திருக்கார். இப்போ நீங்க இன்னும் சொல்லுவீங்க, என்னங்க அவரும் கடகராசி இவரும் கடகராசி தானே? யார் கடகராசி? அண்ணாமலை அவர்களும். அண்ணாமலையும் கடகராசி, விஜயும் கடகராசி தான். 2 பேரும் சம பலத்தோடு தானே இருக்காங்க. இப்போ ஜாதகத்தில் என்ன பார்க்கணும்னா சாரம் பார்க்க வேண்டும். சாரம் பார்க்காதவர் சோரம் போவார். எந்த சாரத்தில் அவர் பார்க்கணும்? அவர் பூச நட்சத்திரத்தில் கடகராசி. யாரு? விஜய் அவர்கள். இவர் ஆயுள் நட்சத்திரம். அப்போ அவரிடம் பார்த்தீங்கன்னா சனிக்குரிய அத்தனை தனங்களும் வேகம் 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 பூரா விஜய் கிட்ட இருக்கும். இல்லை, இவர்கிட்ட அப்படி இருக்காது. துல்லியப்படுத்துகின்ற விஷயம், புள்ளி விவரங்களை அடுக்குகின்ற தனம் எல்லாம் இவர்கிட்ட இருக்கும். புதனுடைய ஆதிக்கம் இருக்கு. இவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒன்றொன்றும் மிகச் சரியாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும், மக்கள் மனதில் கொண்டு சென்று சேர்த்திடக்கூடிய அளவிற்கு இருக்கும். அந்த துணிச்சல் எல்லாமே இருக்கு. இவருக்கு அரசியலில் களமாடக்கூடிய நிலை எல்லாம் இவருக்கு இருக்கு. என்ன காரணம்? லக்னம் பண்ணி லக்னாதிபதி அமர்ந்த சாரம் பார்த்தீங்க உத்திரம், சூரியனுடைய சாரம். அப்போ அரசியல் என்பது இவருக்குள் இயற்கையாகவே வந்துவிட்டது.
ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகங்கள் செவ்வாயும் சனியும். இந்த செவ்வாயும் சனி என்னன்னா ஒரு போராளியாக இந்த மனிதரை வெளிப்படுத்தும். 4ஆம் இடத்தில், ராசிக்கு 4ஆம் இடத்தில், லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில், அது கேந்திர ராசிக்கு. லக்னத்திற்கு 2ஆம் இடம் வார்த்தை, புரியுங்களா, ஒரு போராளியாக வெளிப்படுத்தும். நான் இப்ப கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன், மீண்டும் அண்ணாமலை கையில் வேலினை எடுப்பார், கையில் வேலினை எடுப்பார், ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலத்துடன் வலம் வருவார். இப்பொழுது அழுத்தமா சொல்றேன். இவர்னால அரசியலை புரட்டி போட முடியுமா சார்? அரசியலை புரட்டி போடுவது என்பது வேறங்க. ஓகே, ஒரு தெளிவா சொல்லிடுற, அவர் ஜோதிடருடைய ஆலோசனை கேட்டுத்தான் செயல்படுகிறார். ஓகே, எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்னன்னா 2031 சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய குறியாக இருக்கிறது. அரசியல் கட்சி தொடங்குகிறார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாற்றமில்லை, பின்வாங்கவில்லை. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற சனி இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்ற யோக பலனை தொடர்ந்து கொடுப்பாரா என்பது ஒரு கேள்வி. 2 விஷயம். இப்பவே வக்கரமாக போறார். எப்ப வக்கரமாறாரு? 7வது மாதம் 15ஆம் தேதி. அப்போ இந்த பாக்கிய சனியுடைய பலன்கள் என்பது மட்டுப்பட ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு 2028ஆம் ஆண்டு 4வது மாதம் 24ஆம் தேதி சனி பயிற்சி. இப்ப பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி ஜீவனஸ்தானத்திற்கு போகின்ற போது ஆட்சியில் இருப்பவர்களையும் பதவி விட்டு இறக்கும். புரியுதுங்களா? அப்போ துல்லியமாக ஒரு கணக்கினை போட்டுக்கொண்டு ஜோதிடரின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு 2031 தான் நம்முடைய இலக்கு என்பதை துல்லியமாக கையில் வச்சிருக்கார் நம்மளை. அதுவரையில் களமாடி கொண்டிருப்பார். நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா சூரிய திசை அப்பதான் முடிய போகுது. இந்த சூரிய திசை பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் சறுக்கல், சூரிய திசை சறுக்கல், அதை மிக துல்லியமாக யாரோ கணக்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கணக்குத்தான் இவரை இந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்திருக்கு. இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி போகின்ற போதோ இல்லை சனி வக்கரம் அடைந்த பிறகோ பார்த்தீங்கன்னா இந்த செயல்களை தொடங்குவதில் தடைகள் ஏற்படும். தொடங்கிய நேரமும் யோகமான நேரம், திட்டமிட்டு தொடங்கப்பட்ட நேரம். அப்ப இந்த நேரம் இவருக்கு சாதகமாக இருக்கும். இன்னொரு தகவலும் இருக்கு. இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவான பலனை சொல்றேன். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி கேது ஜென்ம ராசிக்குள்ள வரார். அப்போ வாழ்க்கையில எத்தனை சங்கடங்கள் இருக்கிறதோ, நெருக்கடிகள் இருக்கிறதோ, போராட்டங்கள் இருக்கிறதோ, அத்தனையையும் அந்த ராசினர் அனுபவித்தாக வேண்டும். புரியுதுங்களா? இப்போ 7ஆம் இடத்துல ராகு வரப்போறார். நவம்பர் 13 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு 7ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ இந்த நட்பு வட்டம் இருக்கு பாருங்க, அப்படி ஒற்றுமையாக இருப்பது போல, கூட்டணி பலமாக இருப்பது போல, நான் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையெல்லாம் அப்படியே உடையும். அப்போ சுயம் மட்டும்தான் நிற்கும். அதையும் அவர் தெளிவாக கணக்கு போட்டிருக்கார். எந்த தயவும் இல்லை, யாருடைய ஆதரவும் இல்லை, தனக்கு தெரியும். இன்னொரு விஷயம், மற்றவர்களுக்கு கேது ஜென்மராசிக்குள் வருகின்ற போது கிடைக்கின்ற பலன்கள் வேறு. அண்ணாமலை ஜாதகத்தில் யோகாதிபதி யார் என்று பார்த்தால் கேதுதான். அந்த கேது ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் என்றால் உச்சமாக இருக்கிறார். ஞான மோட்சக்காரர்கள் கேது உச்சமாக இருக்கிறார். லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் தைரியமாக களமாடக்கூடிய தனம் என்பது இவருக்கு எப்படி இருக்கிறது என்றால் தெய்வ அருளோடு துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை. 2ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் வார்த்தைகளின் நெருப்பு இருக்கும். சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்கும். எடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களை சென்று அடையும். அதான் சொல்லுகிறேன், இந்த காலத்திலிருந்து ஒரு அரசியல் ஆரம்பமாயிடும். கண்டிப்பாக ஒரு ஆன்மீகம் சார்ந்த, ஏன்னா தெய்வ அருள் என்பது இவருக்கு இயற்கை அமைஞ்சிடும். அதை நாடி அரசியல் செய்கின்ற போதுதான் இவருடைய சக்தி, கட்சி என்பது பலமடையும். அப்போ ஒரு பெரிய பிரகாசிக்கக்கூடிய நிலை இவருக்கு இருக்கு. இப்போ ஒரு பேஜ் ஆரம்பிச்சாரு சார். அந்த பேஜ்லயே 24 மணி நேரத்துக்குள்ளேயே 14 லட்சம் பேத்துக்கு மேல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய இளைஞர் பட்டாளமே அவர் பின்னாடி பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் சார்? மாற்றங்கள் என்பது இப்ப நம்ம பார்க்க முடியாது. என்னன்னா அண்ணாமலை என்பது ஒரு பலசாலியாக வெளிப்பட்டிருக்கிறார். அண்ணாமலையின் பின்னால் மக்கள் திரளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது இந்த தகவல் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் எப்பொழுது அண்ணாமலை முழு நேர அரசியலுக்கு வருவார், அரசியலில் வேகமாக செயல்படுவார், முன்பு போல செயல்படுவார் என்பதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனவாக இருந்தது, திராவிட ஆட்சிகளை மாற்ற வேண்டும் என்ற இளைஞர்களின் கனவு பெரிய கனவாக இருந்துச்சு. இளைஞர்கள் வாக்களித்ததான் விஜய் வந்திருக்காரு. அவருடைய துரதிருஷ்டம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனாலும் இந்த ஆட்சி அமைந்த பிறகு ஒரு பெரிய சொல்லிக் கொள்வது போல ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து விடவில்லை. சட்டம் ஒழுங்கு இன்னும் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு. அது ஆட்சி இப்போதான் வந்திருக்கு, நம்ம அதை யோசிக்கணும்.
இப்போ காவல்துறை எல்லா இடத்தையும் கண்காணித்து கொண்டிருக்க முடியாது. ம். ஆனா அதே பாலியல் சீண்டல்கள் அதே போன்ற சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப இதை எப்படி இவங்க கட்டுப்படுத்த போறாங்க? ம். இப்போ காவல் நிலையத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாருங்க, இல்ல 10 போலீஸ்காரங்க இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு 10 போலீஸ்காரங்க இருக்காங்க. பக்கத்து வீட்டுல ஒரு சம்பவம் நடக்குது, நமக்கு எப்படி தெரியும்? யாரும் மந்திரவாதி கிடையாது. இல்ல, ஒரு தகவல் தெரிஞ்சா மட்டும்தான் காவல்துறை போக முடியும். ம். சம்பவம் நடக்கின்ற இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவெளி, ஓகே. இல்ல மறைமுகமான இடங்கள். ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, காவல்துறையினர் மீது பயமற்று போய்விட்டது குற்றம் செய்பவர்களுக்கு. அப்போ குற்றம் செய்பவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் காவல்துறைக்கு முழுமையான அதிகாரத்தையும் அரசு கொடுக்க வேண்டும். இந்த குற்றம் செய்தால் தண்டனை கடுமையாக இருக்கின்ற அச்சம்தான் இவர்களை, இந்த குற்றவாளிகளை மாற்றும். அப்ப இந்த ஆட்சிக்கு பாத்தீங்கன்னா இன்னும் தலைவலி இருக்கு. ஒரு இளைஞருடைய கனவு இன்னும் ஈடேறாத அளவிற்கு இந்த ஆட்சி இப்ப போய்கிட்டு இருக்கு. இப்பதான் ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஆனா நம்ம இளைஞர் நிலைப்பட இவர் ஆட்சி அமைச்சிட்டாரு, இன்னும் அப்படிதானே இருக்கு. இது மாறாதா? அப்ப இதுக்கு என்ன பண்றது? இப்படி புரிதல் இல்லாத விஷயங்கள் கூட சில பேரிடம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு அவரே பரவாயில்ல, அண்ணாமலை போயிடும். இதுவும் இருக்கும். ஓகே. 2000 இதுல உணர்வுபூர்வமான விஷயங்க. ஒவ்வொன்றும் உணர்வுபூர்வமான விஷயம் தான். ஓகே சார். 2031க்கு வரப்போற எலெக்ஷன்ல என்ன மாதிரி களம்லாம் இருக்கும் சார்? ஏன்னா இப்போ புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் போகி, புது கட்சி என்னமோ ஒரு பெரிய ஒரு வரலாறை படைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆவல் வந்துருச்சு. அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்படி ஆரம்பிச்சுட்டு அவர் ஃபர்ஸ்ட் களமாட போற தேர்தல் 2031 தான். என்ன மாதிரி இருக்கும் அந்த தேர்தல்? சார், இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு எள்ளி நகையாடலாம், ஓகே, விமர்சனங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். இப்ப கடந்த தேர்தல் நடைபெற்று முடிந்த தேர்தலுக்கு முன்னதாக யாராவது விஜய் பத்தி பேசினாங்களா? எந்த ஜோதிடராவது பேசினாரா? சில பேர் மட்டும் பேசினாங்களா? நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்டாலினை வீழ்த்தக்கூடிய சக்தி விஜய்க்கு உண்டு, முடிஞ்சு போச்சு. ஆனா அவருடைய ஜாதகத்தை கூட யாரும் கையில் வச்சு பேச தயாரா இல்லை. ஜாதகத்தை பார்த்திருந்தால் மட்டும்தான் பேசி இருக்க முடியும். புரியுங்களா? என்னன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளுக்குள் தான் போட்டி என்ற ஒரு எண்ணம் எல்லோருடைய மனதிலும் இருந்துச்சு. ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல யாருமே அவர் கவனிக்க தவறிட்டாங்க. ஆனால் மக்கள் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயமாக விஜயுடைய வெற்றி தமிழகத்திற்கு இருந்தது. இந்த தோல்விகள் எல்லாம் எதிர்பார்க்காத தோல்வி. ஆனால் இது பெரிய அலையா என்ற அலை கூட நிச்சயமாக இல்லை. சாதாரண ஒரு மாற்றம் தான். அதுவும் படித்த இளைஞர்களும் நகர்ப்புற இளைஞர்களும் ஏற்பட்டுள்ள மாற்றம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை வீழ்த்தி இருக்கிறது. நீங்க கிராமப்புறங்கள்ல, மாவட்டங்கள்ல, பல மாவட்டங்களில் உங்களால கால் வைக்க முடியலையே, ஜெயிக்க முடியலையே. இப்போ படித்த இளைஞர்கள், நகர்ப்புற மக்கள், அவருடைய தாக்கம் தான் இந்த தேர்தலில் எதிரொலித்திருக்கிறது. அவருடைய கோபம் எதிரொலித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு செயல்களும், ஆடம்பரமான செயல்கள் கூட அவர்களை கடுப்பேற்றிருக்கலாம். புரியுங்களா? இதுதான் உண்மையான காரணம். மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இனிமேல் பாத்தீங்கன்னா ஒரு தேர்தலில் பணம் தேவைப்படாது. ஒரு பெரிய கோடியா கொட்டி கூட 5000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்து கூட ஜெயிக்க முடியல. அப்போ பணத்தை வாங்குபவர்கள் யாருமே ஓட்டு போட சொல்ல முடியாது. இனி வரும் எதிர்காலத்தில் எந்த அரசியல் கட்சியும் பணத்தை நம்பி களத்தில் இறங்காது. 1. ஜாதி மதத்தை நம்பி களத்தில் இறங்காது. 2. சாதாரணமாக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எவர் கையில் எடுக்கிறாரோ அவர் பின்னால் மக்கள் அணிதிரளுவார்கள். தனக்கு ஒரு பாதுகாப்பு, தங்களுக்கு இந்த நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று எவர் நினைக்கிறாரோ அவர் பின்னால் மக்கள் திரளுவார்கள். அடுத்த தேர்தல் 31 3 கட்சிகளுக்கு பலமான தேர்தலாக இருக்கும் போட்டி. ஒன்று தாவேகா, மற்றும் ஒன்று அண்ணாமலையுடைய புதிய கட்சி, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 3 கட்சிகளும் நிச்சயமாக களத்தில் வேகமாக செயல்படுவார்கள். தாவேகா மாதிரியே அண்ணாமலை கட்சியும் பெரிய கட்சியாக இருக்கும். பெரிய கட்சியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். வெற்றி தோல்வி அப்ப தீர்மானிப்போம். எப்ப தீர்மானிப்போம்? அப்ப தேர்தல் நடைபெறுகின்ற நாள், அப்ப யாருக்கு சாதகமாக இருக்கு, அதற்குள்ளாக திமுக தலைமை மாறுதா, இன்னும் ஒரு 5 ஆண்டு இருக்கு, உதயநிதி வர போறாரா, அப்ப அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் எதிர்காலம் என்பது திமுகவிற்கு உறுதியாக இருக்கிறது. வீழ்ச்சி என்பது நிச்சயமாக கிடையாது. புரியுங்களா? அவர்கள் எப்படி திரும்பி வெளியே வர போறாங்க அதையும் பார்க்கணும்.